தாவேகா அரசு அமைந்த பிறகான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் அர்லேக்கரின் உரையோடு தொடங்கியது. ஆளுநர் அர்லேக்கர் இன்றைக்கு சட்டப்பேரவையில் படித்த உரையின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். தமிழக அரசியலில் வரலாற்று புரட்சி நடந்துள்ளது என்று ஆளுநர் அர்லேக்கர் தனது உரையை தொடங்கினார். 2 ஆண்டுகளில் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்துள்ளது. நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகா அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று ஆளுநர் அர்லேக்கர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். நிதி பகிர்வில் தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்படுகிறது. மத்திய நிதி பகிர்வில் தமிழகத்திற்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் என்று ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். அரசின் குறிப்புகளை எந்த மாற்றமும் இன்றி அப்படியே வாசித்திருக்கிறார் ஆளுநர். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக போதை கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது. போதைப் பொருளை முழுமையாக ஒழிக்க இந்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று பாராட்டு தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் இரட்டிப்பாகியுள்ளது. 10 லட்சம் கோடி ரூபாயை கடந்திருக்கிறது தமிழ்நாட்டின் கடன். இதனால் ஒவ்வொரு தனிநபர் மீதான கடன் சுமையும் 1 லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளது என்று தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், இன்றைக்கு ஆளுநர் உரையோட சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரையின் முக்கிய அம்சங்களாக அரசியல் ரீதியான டேக்அவே என்ன இருந்தது? நிச்சயமாக தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் என்று தலைமைச் செயலாளர் தலைமையில் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் பொறுத்தவரை தொழில்துறை அமைச்சர் பல்வேறு முக்கியமான குழுக்களுக்கு தலைவராக இருந்த நிலையில் தற்போது தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். இதையும் நம்ம பார்க்க வேண்டும். அதே போல மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தமிழகத்தில் சமூக நீதி ஆய்வு என்ற பெயரில் நடைபெறும் என்று ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா இருக்கிறது. முதன்முறையாக கடந்த 60 ஆண்டுகளில் திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று கட்சி அரசு அமைத்து ஒரு ஆளுநர் உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக கவர்னர் ரவி இருந்தார். தற்போது அவர் மாற்றப்பட்டு கடந்த மார்ச் மாதம் புதிதாக பொறுப்பு ஆளுநராக வந்திருக்கக்கூடிய அர்லேக்கர் எந்தவித இடையூறுகளுக்கும் இல்லாமல், குறிப்பாக எந்தவித சர்ச்சைகளும் இல்லாமல், குறிப்பாக தமிழ் தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட அறிவித்த போதும் அவர் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக அந்த பாடலுக்கு ஒப்புதல் தெரிவித்தார். எனவே கவர்னர் உரை கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் அதாவது சுமூகமாக முறையில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது கவர்னர் 4 ஆண்டுகளாக வேறு கவர்னர் இருந்தார். தற்போது மாற்று ஒரு கவர்னர் வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த கவர்னர் உரை என்பது சிறப்பாக முடிந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடைபெறுகிறது. அலுவல் ஆய்வு குழுவில் முதல் முறையாக முதலமைச்சரும் அந்த குழுவில் உறுப்பினராக இருக்கிறார். கடந்த காலங்களெல்லாம் முதலமைச்சர் அந்த அலுவல் ஆய்வு குழுவில் இருக்க மாட்டார்கள். இந்த முறை முதலமைச்சரும் அந்த எத்தனை நாட்கள் சபையை நடத்துவது என்பது தொடர்பான ஒரு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வந்தபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்திருச்சு நின்று வணக்கம் செலுத்தினார்கள். இப்ப எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நின்று முதலமைச்சருக்கு வணக்கம் செலுத்திய ஒரு விஷயத்தையும் நம்மால பார்க்க முடிந்தது. அதே போல அரைமணி ஆளுநர் அர்லேக்கரின் உரையோடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. அதன் முக்கிய அம்சங்கள் தொடர்பாக பார்த்து வருகிறோம். கடன் சுமை இருந்தாலும் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று ஆளுநர் உரையில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலர் தலைமையில் தொழில் முதலீட்டு ஆணையம் அமைக்கப்படும். தொழில் நிறுவனங்களுக்கு விரைந்து ஒப்புதல் தர அதில் ஏற்பாடு செய்யப்படும் என்றிருக்கிறது ஆளுநர் உரை. தொடர்ந்து நமது செய்தியாளர் ரமேஷிடம் நாம் பேசலாம். ரமேஷ், நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான் இப்போ கடந்த 4 வருடங்களாக நம்ம ஆளுநராக RN ரவி இருந்தபோது என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றன சட்டப்பேரவையில என்பதனை பார்த்திருப்போம். ஒரே பரபரப்பாக காணப்படும் வெளிநடப்புகள் நடந்திருக்கிறது. அந்த மாதிரி எந்த டிராமாட்டிக்கா எதுவும் இல்லாம இந்த முறை ரொம்ப ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சிருக்கு ஆளுநர் உரை. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதனை தாண்டி அறிவிப்புகள் எதுவும் இருக்காது, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது. ஏன்னா ஏற்கனவே ஒயிட் பேப்பர்ல வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது அதற்கான சமிக்கை தான் கடன் அதிகமாக இருக்கிறது என்பது போன்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் ஆளுநர் உரையில அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்?
நிச்சயமாக. அதாவது இதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட் நடக்கும். அதே போல ஊழலற்ற, அதே போல பல்வேறு விதமான கமிஷன்கள், அதே போல பிடபிள்யூடி ஐவிஎஸ்ல இருக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்காது என்று சொல்லப்பட்டிருப்பதன் மூலமாக அதன் மூலமாக கூடிய வருவாயை இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தற்போது எதிர்க்கட்சியும் வெளியில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கவர்னர் உரை எப்படி இருக்கிறது என்பது குறித்து பேச இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த கவர்னர் உரையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நிதி நிலைமை மிகவும் மோசமானதற்கான பல்வேறு விதமான காரணங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். உள்ளேயே பேசும்பொழுதே தங்கம் தென்னரசு தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் சில குறிப்புகளை எடுத்தார். அவரும் வெளியில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது ஒரு சுமூகமான ஒரு சட்டப்பேரவையாக முதல் கவர்னர் உரை என்பதால் எந்தவித சச்சரவும் இல்லாமல் தற்போது ரமேஷ், ஒரு நொடி நீங்க இணைப்பிலேயே தொடருங்க. தற்போது தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். ஆக திராவிட இயக்க அரசியல் தத்துவத்தை தாண்டி இவர்களால் வேறு எந்த திசையிலும் செல்ல முடியாது என்பதைத்தான் இன்றைய கவர்னருடைய உரை அமைந்திருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த கவர்னர் உரையில அதை ஒன்றிய அரசின் பக்கம் தள்ளியிருக்கிறார்கள். அதாவது ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்ந்து எடுக்க இந்த அரசு வலியுறுத்தும் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு நிலையை ஒன்றிய அரசு எடுத்த பிறகு தமிழ்நாட்டில் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் என்பது போன்ற ஒரு நிலையை இந்த கவர்னர் உரை தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆக தமிழ்நாடு அரசு தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. அதுபோல கனிம வளங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அரசுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தர வேண்டும், தருவோம் என்று இந்த உரையில கவர்னர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அபாயங்களை இந்த கவர்னர் உரை ஏனோ கவனத்தில் கொள்ள தவறியிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் எனது சிதம்பரம் தொகுதியில் பரங்கிப்பேட்டை கிள்ளை பகுதியில் அதன் கடலோர பகுதியில் இந்துஸ்தான் நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக 4 கிணறுகளை தோண்டுவதற்கான அனுமதி இந்த அரசிடம் பெற்றிருக்கிறது. இது குறித்து இந்த உரையில் எதுவும் இடம்பெறாதது வேதனை அளிக்கிறது. ஆக இந்த அரசு சுற்றுச்சூழல் விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறது. கண்டிப்பாக இதனை வரும் காலகட்டங்களில் நாங்கள் சட்டமன்றத்தில் நிச்சயமாக எழுப்போம். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை நம்ம எப்போதுமே எதிர்பார்த்தோம். நேற்று அவங்களுடைய சுற்றறிக்கையில கூட அதை தான் சுட்டி காட்டியிருந்தாங்க. ஆனால் நிறைவு பகுதியில் தான் தேசிய கீதத்தை நம்ம பாடுவோம். ஆனால் இன்றைய தினம் ஏன் அடுத்தடுத்து செஞ்சாங்கன்னு எங்களுக்கு ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கு. என்ன என்பதை நம்ம கேட்போம். எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக தான் இருக்கு. நானும் யோசிச்சோம் ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுதான் சொல்லிட்டேன். இது ஒரு சடங்கு பூர்வமான ஒரு உரை. நம்முடைய பாரம்பரிய ஜனநாயக அம்சத்தில் இப்படி ஒரு ஆட்சியுடைய தொடக்கத்தில் கவர்னர் இவ்வாறு உரையாற்றுவார். அந்த உரையை அரசு எழுதி கொடுக்கும் என்பதுதான் நடைமுறை. ஆக ஒரு சடங்கு பூர்வமான ஒரு சம்பிரதாய உரை, அவ்வளவுதான். மொத்தத்தில் இதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, முந்தைய திராவிட மாடல் அரசெல்லாம் வகுத்த அந்த எல்லையை தாண்டி இவர்களால் செல்லவும் முடியாது என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக காட்டியிருக்காங்க. இது திராவிட இயக்க அரசியலுக்கு கிடைத்த மற்றொரு வெற்றி தான். திராவிட மாடல் அரசு எந்தெந்த கொள்கை வடிவங்களிலே தமிழ்நாடு செல்ல வேண்டும் என்று வரையறுத்ததோ அதை தாண்டி இவர்களால் செல்ல முடியாது என்பதை இந்த உரை உணர்த்தியிருக்கிறது. அந்த வகையில் இது திராவிட இயக்க அரசியலுக்கு கிடைத்த வெற்றி தான் எங்களுக்கு. சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை வலியுறுத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், மேலும் சுற்றுச்சூழல் தொடர்பான அறிவிப்பு இதில் எதுவும் இல்லை என்று ஆளுநரின் உரை குறித்தான விமர்சனத்தை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார், பார்க்கலாம். ஆளும் கட்சிக்கு முழுவதுமாக ஆதரவு தெரிவிக்கும் ஒரு அறிவிப்பாக இன்னைக்கு இருந்தது. தொடர்பான இன்னைக்கு ஆளுநர் எல்லாம் பேசியிருக்காரு. கடந்த ஆட்சியினுடைய திட்டங்கள்லாம் செயல்பட இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இதை பத்தி எல்லாம் எல்லாமே ஆட்சியாளர்களுக்கு தகுந்த போல எல்லாமே சொல்லியிருக்காருங்க. நிச்சயமாக இன்றைக்கு அவருடைய உரை
ஆளும் கட்சி தரப்புக்கு ஆதரவான ஒரு உரையாக இருந்தது. நல்ல இல்ல, தேசிய கீதம் 2 முறை பாடி இருக்காங்க, அது நம்ம வரவேற்போம். அதுல ஒன்னும் தவறு ஒண்ணும் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருக்காங்க, அதையும் நாம் வரவேற்போம். எல்லாமே இருந்ததுங்க. அதுதான் ஆளும் தரப்புக்கு ஆதரவாக இருந்தது ஆளுநர் உரை. நன்றி. ஆளும் கட்சிக்கு முழுவதுமாக ஆதரவு தெரிவிக்கும் ஒரு அறிவிப்பாக இன்னைக்கு இருந்தது. அது தொடர்பான இன்னைக்கு ஆளுநர் எல்லாம் பேசியிருக்காரு. கடந்த ஆட்சியினுடைய திட்டங்கள்லாம் செயல்பட இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இதை பத்தி எல்லாம் எல்லாமே ஆட்சியாளர்களுக்கு தகுந்த போல எல்லாமே சொல்லி இருக்காருங்க. நிச்சயமாக இன்றைக்கு அவருடைய உரை ஆளும் கட்சி தரப்புக்கு ஆதரவான ஒரு உரையாக இருந்தது. நல்ல இல்ல, தேசிய கீதம் 2 முறை பாடி இருக்காங்க, அது நம்ம வரவேற்போம். அதுல ஒன்னும் தவறு ஒண்ணும் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருக்காங்க, அதையும் நாம் வரவேற்போம். எல்லாமே இருந்ததுங்க. அதுதான் ஆளும் தரப்புக்கு ஆதரவாக இருந்தது ஆளுநர் உரை. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் ஆளுநர் உரை அமைந்திருந்தது என்றிருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பிரேமலதா விஜயகாந்த். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் செய்திருக்கிறார். தாவேகா அரசு அமைந்த பிறகான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் நாள் ஆளுநர் உரையோடு இன்று தொடங்கியிருந்தது. ஆளுநர் உரையின் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது தொடர்பாக நாம் தொடர்ந்து நேரலையாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ஆளுநர் உரை மீதான தங்களது விமர்சனங்களை சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே வைத்து வருகிறார்கள். அவர்களுடைய பேட்டிகளையும் பார்த்து வருகிறோம். சட்டமன்ற வளாகத்தில் ஆளுநர் அர்லேகருக்கு அரசு சார்பில் தேநீர் விருந்து அளிக்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய், சபாநாயகர் JCD பிரபாகர் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்கிறார்கள். சட்டமன்ற வளாகத்தில் ஆளுநர் அர்லேகருக்கு அரசு சார்பாக தேநீர் விருந்து வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய், சபாநாயகர் JCD பிரபாகர் ஆகியோர் ஆளுநருக்கு அளிக்கப்படும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்கிறார்கள்.